ஆன்மீகம், அறிவியல், அரசியல் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவில் மாந்திரீகத்தில் 8 கலை சித்துக்களை பற்றியும், மூலிகை செயல்பாடுகளை பற்றியும், ரசமணி மற்றும் எந்திரத்தின் செயல்பாடுகளை பற்றியும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு விவாதிக்க இருக்கின்றேன். முதலில் நாம் மாந்திரிகத்துக்கு வருவோம். இப்பொழுது நாம் மாந்திரிக சித்தி செய்ய வேண்டும். எவ்வாறு செய்யலாம் என்ற எல்லோருக்கும் சில சந்தேகங்கள் இருக்கிறது. நாம் மாந்திரிக சித்தி செய்யும் பொழுது நாம் வசியம், ஆக்ரோஷனம், மோகனம், ஸ்தம்பனம், உச்சாடனம், மாரணம், வேதனம் என்ற 8 சித்துக்கள் இருக்கிறது. அதை நாம் எப்படி அந்த மாந்திரிகத்தை நாம் சித்தி செய்ய வேண்டும் என்றால், நாம் முதலில் இலுப்பை பலகை அல்லது மாம்பலக்கை அல்லது பலாப்பலகை, இம்மூன்றில் ஏதேனும் ஒரு பலகையை வைத்துக்கொண்டு நாம் அதில் அமர்ந்து கொண்டு, பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நாம் வசிய மந்திரத்தை நாம் கூற வேண்டும். எப்படி என்றால், இப்பொழுது அந்த வசிய மந்திரம் நாம் எதற்காக நாம் கூறுகிறோம் என்றால், இப்பொழுது கணபதி மந்திரம் ஒன்று வைத்துக் கொள்வோம். அந்த கணபதி மந்திரத்தை கணபதியை நாம் முதலில் வசியம் செய்ய வேண்டும். கணபதியை நாம் வசியம் செய்ய வேண்டும் என்றால் அந்த மூல மந்திரத்தின் ஒலியை நாம் ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்கும் பொழுது நாம் என்ன மந்திரமோ, வசிய மந்திரம் ஒன்று, கணபதி மந்திரத்தை வசிய மந்திரம் ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டு அது என்னவாறு ஜபிக்கிறோமோ, முதலில் 108 வாட்டி நாம் ஜபிக்க வேண்டும், அல்லது 1008 வாட்டி நாம் ஜபிக்க வேண்டும், அல்லது 1,08,000 வாட்டி நாம் ஜபிக்க வேண்டும். நம் மந்திரத்தின் ஒலியை பொறுத்து நாம் அளவுகளை கூட்டியோ அல்லது குறைத்து கொண்டோ நாம் ஜபிக்கலாம். ஒரு மந்திரமும் எவ்வளவு வேகம் நம்ம ஜபிக்கிறோமோ அவ்வளவு சக்திகளை நாம் கூடுதல் கொடுக்கும். இன்னொன்று, நாம் ஜபிக்கும் பொழுது வருகிற ஒலி தான் அது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக வெகு விரைவாக சித்தியாகக்கூடியது என்று நாம் கவனிக்க வேண்டும். நாம் ஒலி கூட வசியம் தன்மை உண்டு, ஆக்ரோஷ தன்மை உண்டு, மோகன தன்மை உண்டு. வசியத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒலிக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு. அதை வைத்து தான் நமக்கு எவ்வளவு கூடிய விரைவில் அந்த சக்திகள் பெற முடியுமோ அவ்வளவு சக்திகள் பெற முடியும். நாம் கொடுக்கக்கூடிய ஒலி தான். அப்படி ஜெபித்தோம் என்றால் நமக்கு அந்த கணபதியின் அருள் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று, இது நன்மைக்காக நம்ம பயன்படுத்தலாம். நாம் இப்பொழுது கணபதி வசியம் செய்து விட்டோம், நம் கணபதியோட அருள் நமக்கு கிடைத்து விட்டது. நம் கணபதியோட என்ன நினைக்கிறோமோ அதை நாம் ஒரு தட்டில் விபூதி பரப்பிவிட்டு அந்த விபூதியில் நம் கணபதியின் மந்திரத்தின் முதல் சக்கரத்தை நாம் போட்டுவிட்டு, பிறகு அந்த மந்திரத்தை நாம் 108 வாட்டி ஜபித்து விட்டு, இதை நாம் ஒரு உடல் பிணியிற்கு இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலாக இருக்கட்டும், அல்லது நாம் ஏதோ ஒரு நல்ல காரியங்களுக்கு, மற்ற பிற காரியங்களுக்கு நாம் இந்த மந்திரத்தை கொண்டு ஜபித்து அந்த விபூதியை கொண்டு நாம் கையில், நாம் நெற்றியில் அணிந்து கொண்டு போனாலோ இல்லை கையில் வைத்து கொண்டு போனாலோ அந்த காரியங்கள் மிக விரைவில் சாதகமாக ஆகும். இது வசியத்துக்கானது. அடுத்தது நாம் என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டீங்கன்னா ஆக்ரோஷம்.
ஆக்ரோஷம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மிக விரைவில் நமக்கு வந்துட்டு ஒரு மந்திரத்தை நம்ம ஆக்ரோஷண மந்திரம் நம்ம சொல்றோம்னும் போது, அந்த ஆக்ரோஷண மந்திரங்கள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒளியை பொறுத்தே நாம போய் மிக விரைவில் சித்தி வரும். அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்ரோஷம் மிக மிக விரைவில். வசியம் என்பது கவனித்து நிதானமாக நமக்கு ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி பெறும். ஆக்ரோஷம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மிக விரைவில் கிடைக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் எதிர்பாராத அளவுக்கு அந்த ஆக்ரோஷம். இந்த சக்தி இந்த கலையும் சித்தி பெற வேண்டும் என்றாலும் ஆரம்பத்தில் 1008 லட்சத்தெட்டு உடல் கொடுத்தால் நம்ம ஆக்ரோஷம் சக்தியும் நமக்கு சித்தி வரும். சரிங்களா? இதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஸ்தம்பனம். இந்த ஸ்தம்பனம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் வந்துட்டு நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஊரை வந்து நம்ம நாடி போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்தம்பன சக்தி இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா வந்து 8 சித்துக்களும் நம்ம ஒரு கலை. அதை நாம் செய்து வைத்துக் கொள்ளணும்னால் நமக்கு பெருமும் நன்மை உண்டு. இந்த கலை எதுவுமே நமக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? இதை வந்து பிறர் வந்துட்டு நமக்காகனா நம்மளை பாதுகாக்கவும், சரிங்களா, இதுக்கு மட்டும் நமக்கு நன்மைக்காகவும் தான் இதை பயன்படுத்திக்கணும். அப்போது இப்போ ஸ்தம்பன கலையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது ஒரு அசுரர்களாலோ இல்லை வந்து ஒரு மிருகங்களாலோ ஒரு பல பிரச்சனைகளாலோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுனால ஆபத்து இருக்குன்னா அந்த ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும். ஸ்தம்பனம்ன்ற கலையை பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்தம்பனம்ன்றது எல்லாத்தையுமே பயனாகும். நான் வந்து இதை சுருக்கமாக ரொம்ப விரிவாக சுருக்கமாக நான் வந்து சொல்கிறேன். அப்போ இந்த ஸ்தம்பன கலையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, நாம் அதே ஒளி தான். அந்த ஒளியை வந்து எந்த மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி தான் நமக்கு அந்த ஒரு மந்திர சக்தி நமக்கு போகும். சரிங்களா? ஆனால் இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மந்திர சாப நிறவத்தி இருக்குது. நீங்கள் பொதுவாக ஒரு மந்திரம் சொல்கிறோம். அந்த மந்திரத்துக்கு வந்து நாம் வந்துட்டு சக்தி கூடிடும் அப்படின்னு நினைக்கிறது வேறு. இந்த மந்திரத்துக்கு சாப நிறுவத்தி, இந்த 8 சித்துக்களுக்கும் சாப நிறுவத்தி. மந்திர சாப நிறுவத்தி, எந்திர சாப நிறுவத்தி, மூலிகை சாப நிறுவத்தி. சரிங்களா? அதை மாதிரி சாப நிறுவத்தி செய்த பிறகுதான் ஒரு கலையை வந்து நாம் பயன்படுத்தினா அது பூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உச்சாரணம் சொல்லுவோம். இந்த உச்சாரணம் வந்தும் அதே மாதிரி தான். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு நிறைய நாம் வந்துட்டு அதே மாதிரி வேதனம் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருக்கோம். ஒரு மிருகம் வந்து நம்மளை பார்த்துடுச்சுன்னு ஒரு இடத்துல வந்து பார்த்துடுச்சு. அதை வந்து நாம் வந்துட்டு செயலிழக்க வைக்கணும். அதோட புத்தி மாற்றத்தை வந்து கொண்டு போய் வேறு விதத்தில் நம்ம செலுத்தணும் போது அப்பமா இந்த வேதனம் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்திரிகத்தை நம்ம பயன்படுத்தணும். வித்து வருஷம். இந்த வித்துன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு மனிதனுக்குள்ள 2 ஆத்மாக்கள் இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ள 2 ஆத்மாக்கள் இருக்கும். அந்த ஆத்மாவை ஒரு ஆத்மா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து நெகட்டிவாகவே எதையும் செயல்படாத அதை பயன்படுத்திகிட்டே இருக்கும். அந்த ஒரு ஆத்மா வந்து வித்து ஆளை வந்துட்டு அதை வந்துட்டு சொல்ல முடியும், அதாவது விளக்க முடியும். சரிங்களா? இது வந்து வித்து வேஷம். சரி, இது அனைத்துமே மற்றவர்களுக்காக கிடையாது, நமக்கு நம்மை பாதுகாப்பதற்காக இந்த கலைகள் 8ஐயும் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? இவ்வளோ ஒரு மந்திரங்களை வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதில் ஒரு ஒளி தவறாக இருந்தாலும் தவறாக பலன் தான் அது கொடுக்கும். சரிங்களா? அவ்வளோ இருக்கும். ஒளியிலே வந்து இப்போ விஷயத்துக்கே வந்து அந்த ஒளி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒளிக்கு தான் எவ்வளோ சீக்கிரம் சித்தி நமக்கு கிடைக்குது அப்படின்றது பொறுத்து இருக்கு. அதனால் நீங்கள் நிறைய இந்த தாந்திரிகத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம், இதில் பயனடையலாம். ஆனால் அந்த பயன் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் தாந்திரிகத்தை வச்சு தீமையான எண்ணத்தோடு செய்தோம் என்றால் அதற்கு கர்மாவை கொடுக்கும். தாந்திரிகத்தில் கிடைக்கக்கூடிய கர்மாக்கள் வந்து 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா தாந்திரிகத்தை கொடுக்கக்கூடிய கர்மான்றது வந்து அது ஆத்மாவோட இணைஞ்சிடும். எப்பப்பெல்லாம் தன்னோட ஆத்மாக்கள் வந்துட்டு பிறவி எடுக்கிறதோ அப்போல்லாம் அந்த தாந்திரிகத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் அந்த ஆத்மாவோட அந்த உடலுக்கு அது சேர்ந்து அப்போ என்னென்னா உடலுக்கு வந்து உணர்வு இருக்கும். அந்த
அந்த உணர்வுக்கு தகுந்தது போல் அந்த தோஷங்கள் வந்துட்டு அது அப்படியே இருக்கும். அது நிறைய கஷ்டங்கள் கொடுக்கும், நிறைய மனநிலையான அழுத்தங்களை கொடுக்குறது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தாந்திரிகத்தால் ஒரு தவறும் பாவங்களும் செய்யக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கும். சரிங்களா? அந்த தாந்திரிகம் நம்ம கற்றுக்கிட்டோம், இதனால் வேண்டி நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம், இதெல்லாம் செய்யலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம தாந்திரிகம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பாதுகாப்புக்காகவும் நம்ம நலனுக்காகவும் தான் மாந்திரிகத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த மாந்திரிகத்தையும் தாந்திரிகத்தையும் பிறருக்காகவும், பிறரை வந்துட்டு அச்சுறுத்தத்துக்காகவும், பிறரை வந்து பயமுறுத்துறதுக்காகவும் நீ தாந்திரிகத்தை பயன்படுத்தினா அந்த தாந்திரிகத்தோட அந்த ரேடியேஷனாக அந்த ஒரு தோஷம் என்பது வந்துட்டு பயன்படுத்தக்கூடியவர் வந்து சேர்ந்து அது வந்து பிறவியை கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இதை வந்து இந்த தாந்திரிகத்தை வந்து ரொம்ப கையாளணும். தாந்திரிகம் என்பது ரொம்ப புனிதமானது. அதை வந்து புனித வழியில் வந்து பயன்படுத்தி அதை வந்து பலன் வந்து நம் நலனுக்காக பலன் சேர்க்கணுமே தவிர தீமைக்காக ஒரு பலனை எடுத்து செய்யக்கூடாது. சரிங்களா? இது நம்ம ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இப்போது தாந்திரிகத்தை வச்சு நாம் வந்து ஒரு மூலிகை எடுக்கணும். இப்போ தாந்திரிகத்தை வச்சு ஒரு மூலிகை நாம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயம் சம்மந்தப்பட்ட மூலிகை இருக்குது, மோகனம் சம்மந்தப்பட்ட மூலிகை இருக்குது, ஆபூஷணம் சம்மந்தப்பட்ட மூலிகை இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய மூலிகை ஸ்தம்பனம் முத்துக்கு என்ன இருக்குது, அந்த கருவ மத்தையில் சொல்லக்கூடிய மூலிகை வச்சு நம்ம ஸ்தம்பனம் செய்யணும். சரிங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கருவமத்தைன்னு சொல்லக்கூடியது நம்மளோட ஆண்களுக்கு விசேஷ சக்தி உடையது. இப்போ ஆண்கள் வந்துட்டு அந்த மருத்துவத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து கருவமத்தை இருக்கக்கூடிய மூலிகையை வந்து எடுத்து அதோட வேரை வந்து எடுத்து அதோட நிறைய சில இதெல்லாம் சேர்த்து அதோட அதை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து ஆண்களுக்கு விசேஷ சக்தி. சரிங்களா? அதே மூலிகையை வந்து நம்ம தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சக்தி வந்து தாந்திரிகம். இது வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படுது, தாந்திரிகத்துக்கு பயன்படுது, ரசவாதத்துக்கும் பயன்படுது. இந்த அபூர்வமத்தை சொல்லக்கூடிய அபூர்வமத்தை இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. சில மலை காடுகளில் பார்க்கலாம். இந்த கருவமத்தை பார்த்தீங்கன்னா வந்து சில நாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம எங்கேயும் தேட முடியாது. நமக்கு கிடைக்கக்கூடிய 2 உமத்தை கிடைக்கும். என்னன்னு கேட்டால் பொண்ணு உமத்தை, இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வெண்ணு உமத்தை, 2 கிடைக்கும். இந்த கருவு மொத்தை எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா மலைக்காடுகள் இருக்கும். இந்த மலைக்காடுகள்லேயே நாம் போய் தேடினோடனே கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. இந்த கருவு மொத்தையை நிறைய தேடணும், தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். சரிங்களா? அந்த தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர்றது வந்து ரசவாதத்துக்கு பயனாகுது, தாந்திரிக வசியத்துக்கு ஸ்தம்பனத்துக்கு பயனாகுது. பிறகு நாம் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கும் அந்த கருவமத்தை வந்து மிகப்பெரிய நல்ல வலிமையான சக்தியை வந்து கருவமத்தை நாம் இதில் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய இந்த தாந்திரிக விஷயத்தை இது எல்லாமே வந்து நம்ம நன்மைக்காகவே நமக்காகவே நம்ம பயன்படுத்தணும்னா இதை நம்ம சிறப்பாக வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்தது நம்ம இப்போ எந்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ எந்திரத்துக்கு நாம் வந்துட்டு முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்திரம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மூலிகை வந்து நம்ம எடுக்க போகிறோன்னும் போது மூலிகைக்கு நம்ம காப்பு கட்டணும். அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி நாம் எடுக்கக்கூடிய நாள் அன்னைக்கு காலையில் நல்லா குளிச்சுட்டு பட்டாடை ஏதாவது ஒரு துணியை வந்து நம்ம அணிஞ்சிக்கிட்டு நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வந்து அதை குறைச்சி கோலம் விட்டு அங்கே பொங்கலிடணும். பொங்கலிட்ட பிறகு அந்த இடத்துல வந்துட்டு பழம், வெற்றிலை பாக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் அங்கே வச்சுட்டு அந்த மந்திரத்தை வந்து அங்கே ஜபிக்கணும். என்னன்னு கேட்டால் சாப நிரவத்தி செய்யக்கூடிய மந்திரம். ஏன்னா காப்பு கட்டிக்கணும். மறுநாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போய் அங்கே எடுத்துட்டு மந்திரத்தை நம்ம ஜபிக்கணும். என்ன மந்திரம் கேட்டிங்கன்னா வந்து சாப நிரவத்தி மந்திரத்தை ஜபிச்ச பிறகு அதுக்கான எடுத்துக்கிட்டு வந்து அந்த இடத்துல உயிர் கொடுக்கணும். ஏன்னா வந்து அங்கேருந்து எடுத்து நாம் வந்து வெறுமனாக கொண்டு வர முடியாது. சாப நிர்வதி பண்ணிவிட்டு அதுக்கும் நாம் உயிர் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வேறு பிடிக்கிட்டோம்.
பிடுங்கி அங்கே வச்சுட்டு அங்கே நம்ம பிறகு அந்த அந்த வேரோட வேறாதாமல் அந்த மூலிகையை வந்து அந்த அவ்வளோ மூலிகை நாம் வந்து நல்லா ஒரு நல்ல புத்த ஆடையை வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். அந்த ஆடைகள் வந்து அந்த வேரை கொண்டு எது ஒரு இரும்பு படம் வந்து முக்கியமாக என்னென்னா எந்த உலோகமும் படக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். அப்போது அந்த வேரை நம்ம கொண்டு போகிறோம், அந்த மூலிகையை நம்ம கொண்டு போகிறோம் போது யாரோட பார்வைக்கு அந்த வேரை நம்ம கொண்டு போகிறதுக்கு கவனிக்கூடாது, அதோட யார்கிட்ட பேசவும் கூடாது. அவ்வளோ பத்திரமா கொண்டு போய் நம்ம பூஜை அறையில் வச்சு அதை பயபக்தியோட வணங்கி பிறகுதான் நாமும் அந்த மூலிகையை நாம் வந்துட்டு உயிர் கொடுக்கணும். அதாவது எது செய்யணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த ஒரு சக்தி உள்ள அந்த மூலமந்திரத்தை அப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சு. வணக்கம் ஐயா. சரிங்களா? அந்த மாதிரி அதை ஜபிச்ச பிறகுதான் அந்த மூலிகையை வந்து இடித்து அதுக்கான கோலோஜன குங்குமப்பூ, சில வாசனை திரவியங்கள், சில மூலிகையெல்லாம் வந்து அதை வந்து சேர்த்து பிறகு அதை வந்துட்டு ஒரு 1008 வாட்டி 1,08 வாட்டி அதுக்கு வந்து ஜபம் செய்து அதுக்கு பிறகுதான் அந்த மூலிகைக்கு உயிர் பெற்ற பிறகுதான் அந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது அந்த அந்த மூலிகையை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வெளியில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த சிம்பிளில் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இயல்பாக வந்து எல்லா இடத்துலையும் இரும்பில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த மூலிகையை அழைச்சி வச்சுருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா காப்பர், இந்த காப்பரில் வந்து என்னென்னா பஞ்சலோகத்தில் இருக்கணும், இல்லைன்னா காப்பரில் இருக்கணும். அந்த காப்பரில் வந்து அந்த மூலிகையோட அந்த ஒரு பவுடர் வந்து அழைச்சி வச்சுன்னா அப்போ எப்போ வேணுமோ அப்போ தான் வந்து நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து ஒரு 108 வாட்டி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நெற்றியில் இலக்கமாக போனீங்கன்னா உங்களோட மனோ சக்தி, உங்களோட பலம் வந்து உங்களுக்கு சேரும். அப்போ என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அங்கே வந்துட்டு உங்களுக்கு வெளிப்படும். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு வழி. இன்னொன்று இது இல்லாமல் நாம் வந்து இதே வந்துட்டு நாம் வந்து எந்திரத்துக்கு போகணும். சரிங்களா? இப்போ ஒரு தகடு இருக்குது, அந்த தகடுக்கு வந்து நாம் வந்துட்டு ஒரு மந்திர இது என்ன பண்ணணும், தகடு வந்துட்டு நம்ம கொண்டு வந்து அந்த தகடுக்கு வந்து நம்ம கையினால எழுதணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அச்சினால கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுக்கணும். கையினால எழுதணும். அந்த கையினால் எழுதும் போது எதுக்காக நம்ம எழுதுகிறோமோ அதுக்காக எழுதும் போது முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மந்திரத்துக்கு நாம் முதல்ல உடல் கட்டு, பிறகு திக்கு கட்டு, பிறகு எந்திர சாப நிவர்த்தி செய்யும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரத்துக்கும் சாப நிவர்த்தி செய்தது. இதெல்லாம் செய்து பிறகு நாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு விநாயகரை வந்து அங்கே குளிச்சு வச்சு விநாயகரை மந்திரத்தை சொல்லி விநாயகரை அங்கே குளிச்சு பண்ணின பிறகு அந்த இடத்துல வந்து வெற்றிலை பாக்கு, பழம், புஷ்பம் இதெல்லாம் வச்சுட்டு பிறகு அங்கே பொங்கல் இடணும். பொங்கலிட்ட பிறகுதான் எந்திரமே செய்யவே ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அந்த எந்திரம் செய்யும் பொழுது நீ அந்த எந்திரத்துக்கு என்ன மந்திரங்கள் இருக்கிறதோ அந்த மந்திரத்தை உன் மனதோட சொல்லிக்கொண்டே தியானித்து கொண்டே அந்த எந்திரத்தை வந்து கரெக்டாக எழுதணும், தவறாக எழுதக்கூடாது. அந்த எந்திரத்தை சரியாக எழுதினால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எந்திரம் பலன். இல்லைன்னா வந்துட்டு வேற மாதிரி உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எந்திரம் எழுதுறது சாதாரண விஷயங்கள், அது அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அது இருக்குது எந்திரம். சரிங்களா? அந்த ரேடியேஷன் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக இது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த எந்திரங்கள் எழுதும் பொழுது சுத்தமான இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து மேலே வந்து ஒரு நல்ல ஒரு மேட் போட்டு அந்த இடத்துல தான் எழுதணும். சரிங்களா? அந்த மாதிரி எழுதினா மட்டும்தான் நீங்கள் வந்து, ஏன்னா எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா இந்த காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு பலகை மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஷீட் மாதிரி. அந்த ஷீட்டை விரைச்சிட்டு அந்த ஷீட்டு மேலே போட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் எந்திரத்தை வச்சு எழுதணும். எந்திரம் எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உட்காரக்கூடிய பலகை இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பலகை தனியாக இருக்குது. அந்த பலகையில் மாம், பலா, வாழை, மாம், பலா, இலுப்பை, இந்த பலகையில மட்டும்தான் நீ எந்திரத்தை வந்து வச்சு எழுதணும். முக்கியமாக இப்போ இலுப்பை பழக்கை வந்துட்டு கிடைக்குமானா ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும். மாம்பழக்கம் எல்லாத்தையும் கிடைக்கும். நம்ம மாம்பழக்கம் வாங்கிக்கலாம், பலாப்பழக்கையும் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு கடையை போனீங்கன்னா இப்போ வந்து விறகு கடைக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இது
பழக வேண்டாம் சொல்லி முன்னாடி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டா நீங்கள் அன்றைக்கி போயிட்டு நீங்கள் அந்த பலகையை வந்து வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா 1 அடிக்கு 2 அடி எடுத்து வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த அளவுக்கு நம்ம பலகை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லி வச்சுருக்கோம், அவர் எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம அந்த பலகையை வந்துட்டு ஒரு கச்சேரியில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த பலகையை வந்து ஒரு நல்லா வந்து ஒரு 2 பலகை எடுத்துட்டு, ஒரு பலகை வந்துட்டு எந்திரம் எழுதுறதுக்காகவோ இல்லை எந்திரத்தை வச்சு பூஜை செய்யறதுக்காக ஒரு பலகை வேணும். நாம் உட்கார்ந்து தியானம் செய்து அதே பலகையில் தான் நம்ம உட்கார்ந்தோம், அதே பலகை வச்சு தான் நாம் வந்துட்டு எந்திரத்துக்கு வரையணும். எந்திரத்தை நாம் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு மந்திரம் சொல்லிட்டு அந்த எந்திரத்தை வந்து வரையணும். ஏன்னா நீங்கள் திக்கு கட்டு, உடல் கட்டு, இந்த மந்திர சாப நிறவத்தி, எந்திர சாப நிறவத்தி இது எதுவுமே செய்யாமல் ஒரு எந்திரத்தை வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ண முடியாது. சரிங்க, இதெல்லாம் நீங்கள் செய்த பிறகு தான் இந்த எந்திரமானது வந்து உங்களுக்கு சக்தி பெறும். சரிங்களா? அப்போ இந்த எந்திர சக்தி பெறும் பொழுது நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, உங்கள் இப்போ ஒரு வீட்டோட நிலை இருக்குன்னா அந்த வீட்டோட நிலை அந்த எந்திரம் சரி பண்ணிருக்கு. சரிங்களா? இந்த வீட்டோட நிலை தான் அந்த ஒரு என்ன இருக்கோ, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன ஒரு பிரச்சனைகள், கோளாறுகள், என்ன ஒரு தெளிவில்லாமல் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தும், சரி பண்ணி கொடுத்துரும். அப்போ எந்திரங்கள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான சிறப்பு தான். அதை முறையாக செய்யணும், முறையாக வடிவமைக்கணும். அந்த எந்திரங்களை எடுத்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஓட்டையோ ஒரு கீரலோ ஒரு இதுவோ இருக்கக்கூடாது. ஏன்னா ஓட்டை இருந்தால் அந்த எந்திரம் வந்து வேலை செய்யணும்னா வேலை செய்யாது. சரிங்களா? அந்த எந்திரம் கிழிச்சிருக்கு அப்படின்னாலும் அந்த எந்திரத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறதுனால நாமளும் வச்சு பூஜை செய்யக்கூடாது. சரிங்களா? நிறைய இருக்கு. நீங்கள் வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நிறைய உங்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரசமணி இப்போ நம்ம எடுத்துக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அறிவியல் சார்ந்து தான் வரும். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் அறிவியல் சார்ந்து தான் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ எந்திரமாக இருக்கட்டும், ரசமணியாக இருக்கட்டும், நாம் சொல்லக்கூடிய ஒலிகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா வந்து கிரகத்தோட சம்மந்தப்பட்டு தான் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்துட்டு பயன்பெறலாம். வந்து நிறைய பயன்படுவாங்க. தாந்திரிகத்தை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்கட்டும், எந்திரத்தை பயன்படுத்துறது வழியாக இருக்கட்டும், இப்போ ரசமணியாக இருக்கட்டும், மூலிகை பயன்படுத்துறது வழியாக இருக்கட்டும், எல்லாமே அதே மாதிரி நம்ம மூலிகை இந்த ரசமணி சொல்லுவோம். நம்ம ரசமணி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரசமணி நம்ம தயார் பண்ணுறோன்னும் போது அதுக்கும் பல இது என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணணும். என்னென்னா ரசமணின்றது வந்து ரசவாதத்துக்கு ரொம்ப இயல்பாக பயன்படுத்தும், ரொம்ப ஈஸியாக ரசவாதத்தை நம்ம செய்யணும். சரிங்களா? இப்போ எந்திரத்துக்கு உள்ள பவரும் ரசமணிக்கு உள்ள பவரும் பார்த்தீங்கன்னா வந்து ரசமணிக்கு வந்துட்டு ஒரு உலோகத்தை இது வந்து ரசமணின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு அறிவியலோட ஒப்பிட முடியும். இந்த எந்திரம் என்னன்னா மன தத்துவத்தோடு ஒப்பிட முடியும். இந்த மனதோட எப்படி ஒப்பிட முடியும்னு இந்த எந்திரத்தை ஒப்பிடலாம். ரசமணி அறிவியலோடு ஒப்பிடலாம். இது ரெண்டுத்துக்குமே சக்தி உண்டு. ஆனால் இந்த எந்திரம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நாம் இருக்கக்கூடிய இடத்த வந்து சரி பண்ணிக்கிட்டு அதற்கு தேவையானது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணத்திற்கு தேவைப்படி அந்த இடத்த வந்து அமைச்சு வச்சிருக்கோம் எந்திரம். ஏன்னா அது முறையாக அதை திருஷ்டி செய்யணும். அப்படி பண்ணினா இதை வந்துட்டு நம்ம பயன்பெற முடியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு ரசமணிக்கு வருவோம். இப்போ ரசமணியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பல விதமாக நம்ம ரசமணி வைக்கலாம். சரிங்களா? ஆனால் ரசமணி பல விதத்தில் நம்ம ரசமணியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோகமணி இருக்குது. அது சாதாரண ஜென்ரலாக செய்யக்கூடியது, அது அறிவியல் அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு மணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தன்னோட சக்தியை மட்டும் நம்ம அந்த ரசமணியை வந்துட்டு வச்சுட்டு அந்த நம்ம 18 சித்தர்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 18 சித்தர்கள் இந்த ரசமணியை வச்சு தான் நம்ம குண்டலினி சக்தியை வந்து விழிப்புணர்வு செய்வோம். இந்த ரசமணியை நம்ம கட்டிட்டு இருக்கும் போது தன்னோட சக்தியை தனக்குள்ள வச்சிருக்கோம். தன்னோட சக்தியை தனக்குள்ள வச்சுட்டு தன்னோட சக்தியை வந்து விழிப்புணர்வு செய்கிறோம். அதாவது அறிவை வந்து அதிகமான இடத்துல சூன்யமாக இருக்கக்கூடிய எண்ணத்தை உடைத்து
விரிப்படைய செய்கிறோம். அதாவது நாம் வந்து உலக லெவலில் வந்து சிந்திக்க வச்சுக்கணும். என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்ன நடக்குது, நாம் என்ன இந்த மாதிரி இருக்கும்ட்டு. ஏன்னா அது வந்துட்டு அந்த அளவுக்கான அதோட செல்களை வந்து நகர்த்தி கொண்டு போகக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த ரசமணி. இந்த ரசமணி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்லை தட்டி தட்டி எழுப்பி எங்கெல்லாம் வந்து மனசூன்யமா இருக்கட்டும், உடல்ல ஏதாவது இடத்துல சூன்யமா இருக்கு, நம்மளோட உடல்ல வந்து ஒரு இடி ஒரு டென்ஷனாக ஏதோ ஒரு விதமான வந்து உடலை ஏதோ செஞ்சுட்டு இருக்கு, நமக்கு வந்து நம்மளோட எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு பொழுது இந்த ரசமணி நம்ம உடல்ல வந்துட்டு அந்த செல்களை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி தட்டி தட்டி நம்மளோட எண்ணத்தில் இருக்கக்கூடிய மனசூன்யத்தை வந்துட்டு விளக்கக்கூடிய இந்த ரசமணி. சரிங்களா? நிறைய நம்ம கடைகளில் பல இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரசமணின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஏமாத்திருக்காங்க. நீங்கள் வந்து ரசமணிக்கு நம்ம ரசமணி இருக்குது, இந்த ரசமணியை வந்து இருக்குது நம்ம வாங்கிடலாம்னு நினைக்கிற ரசமணி என்பது உண்மையான ரசமணியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரசமணியை பற்றி நம்ம உண்மையான ரசமணி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரசமணியை வாங்கி ரசமணியை வந்து எடுத்து கையில் சும்மா லைட்டாக தேய்ச்சிட்டு இல்லை கையில் வச்சுட்டு சும்மா அப்படியே லைட்டாக ஒரு கையில் தேய்ச்சிட்டு அந்த ரசமணியை இருக்கக்கூடிய தங்கத்தில் வச்சு சும்மா தங்கத்தை கையில் வச்சுட்டு சும்மா தேய்ச்சினா போகிறது, தங்கமெல்லாம் வெள்ளையாகிடும். அதுதான் ரசமணி. இதே ரசமணியில் நம்ம சோதித்து பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ரசமணியை எடுத்து நாம் உடலில் வந்து இந்த உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளங்கையில் வந்துட்டு இந்த கையை வச்சுட்டு மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் என்ன ஆகும்னா இந்த ரசத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த நரம்பு வழியாக தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த சில்களை வந்து தூங்க விடாமல் உணர்த்திக்கிட்டே இருக்கும். அந்த உணர்த்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம யோகா பண்ணும் பொழுது, நம்ம தியானம் பண்ணும் பொழுது சித்தர்கள் இதை பயன்படுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மீறி வந்து நம்மளோட உள்ளிடு சக்தி நமக்கு மேலே ஏறி நாம் திரும்ப வராத நிலத்துக்கு கொண்டு வரும்போது இந்த ரசமணி ஆகப்பட்ட திரும்ப அது வர்றதுக்கான நிலையை வந்து இந்த ரசமணி நம்ம அப்போ திரும்ப நமக்கு ஞாபகம் ஊட்டி நம்மளோட உணர்வு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரசமணியை என்ன பண்ணுங்கிட்ட கூட்டிட்டு வரும். நாம் போயிட்டு தியானத்தில் போயிடுவோம். போயிட்டு சில நேரத்தில் பார்த்தா லாக் ஆகிடும், நமக்கு திரும்ப வர தெரியாது, வர முடியாது, எங்கோ போயிட்டே இருக்கும். அது எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த தியானம்ன்றது அந்த கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னும் போது என்னென்னா அந்த ரசமணி உதவி செய்யும். அப்போ நம்ம சித்தர்கள் அவ்வளவு ஒரு ஈஸியான சில வழிமுறைகளை வந்துட்டு நம்ம சித்தர்கள் நம்ம அறிவியல் மூலமா நமக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணி நம்ம கையில் வச்சிருக்கும் போது இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாத போயிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சக்தியை மட்டுமே தான் நமக்கு இது கொடுக்கும் ரசமணி இருக்கு. அப்போ நம்ம சக்தியை மட்டுமே நம்ம வந்து விழிப்புணர்வு செய்து நம்ம கிட்ட கொடுக்குறதும் பொழுது அப்போ நமக்கு வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய சில விஷயங்களை நாம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும். எளிதாக ஒன்று சொல்றாரு, நம்ம அதை நம்பிட முடியாது. ஏன்னா இந்த ரசமணி வந்து நம்மளோட அறிவை நமக்கு மேம்படுத்தி அதிகமாக வந்து நம்ம சிந்திக்க வைக்கிறதுனால எது உண்மைன்றது இந்த ரசமணி நமக்கு சரி பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அதனால நமக்கு வந்துட்டு இந்த தாந்திரிகம் இந்த மாந்திரிகம் வைப்பு அது இது ஏதாவது செய்கிறாங்க அது மாதிரி நம்பிக்கை சுத்தமாக இருக்காது. ஏன்னா நம்மோட சக்தியை வந்துட்டு பலமாக வச்சிருக்கனால எதுவுமே நம்பிக்கை போயிடும். அதனால நமக்கு வந்து நம்ம சக்தியை நம்ம உணர தோணும். இதுக்கு ரசமணிக்கு அவ்வளோ ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்கள். சரிங்களா? அதனால என்னன்னா நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஏதோ பண்ணியிருக்காங்க ஏதோ செய்திருக்காங்க. இந்த ரசமணி போடும்பொழுது அந்த சிந்தனை போயிடும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம அறிவு நம்ம இப்படி தான் வேலை செய்யணும், இதுதான் இப்படி தான் பண்ணணும், இதுதான் நமக்கு ஒரு சிறப்பான வழி. நாம் இந்த மாதிரி பண்ணினா இந்த தொழிலாக இருக்கட்டும், நாம் சில பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் சரி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணிடலாம் அப்படின்றது வந்து நம்ம சக்தி நமக்கு யாரையும் கேட்கறது விஷயங்கள். இந்த அறிவியல் இந்த ரசமணிக்கு இந்த ரசமணியில் நமக்கு சில மருந்துகளும் செய்து நம்மளோட உடல் தன்மையான சரியாக சில இது ஒன்று கூடுதலான சக்தியை நாம் இந்த ரசமணிக்கு கொடுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரசமணி எடுத்துக்கிட்டோம், இந்த ரசமணியை வந்துட்டு எடுத்து அதுக்கான மூலிகை சாரம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்னெல்லாம் மூலிகைலாம் வந்து அதிகமான சக்திகள் உள்ள மூலிகையோ அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டேன், இதுக்கு வந்து சுற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட போகணும்.
இந்த புலம்பிட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரசமணி ஆகுவது தான் அந்த உடைய மூலிகை சத்தை வந்துட்டு நல்லா எடுத்து இந்த மணிக்குள்ளே வந்துட்டு வச்சிருக்கோம். இந்த மணிக்குள்ளே அதிகமாக சாரம் ஏற 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 அது வந்து ஒரு மருத்துவ குணத்துக்கு கொண்டு வரும். சரிங்களா? அந்த மருத்துவ குணத்துக்கு கொண்டு வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கிரிகள் அனைத்தும் இந்த ரசமணியாக சரியாயிடும். சரிங்களா? பல ரசமணியில வந்து பல வகைகள் இருக்குது. நம்ம ரசமணி கற்றுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. சரியா? கமலமணி இருக்கு. சரியா? இந்த மணிகளில் கமலமணி நிறைய இந்த மாதிரி மணிகள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்துட்டு போதுமான மூலிகையை வந்து நம்ம வந்து தங்க சின்னத்தில் கூட போடுறோம், படிக்க சின்னத்தில் கூட போடுறதா இருக்கும். நிறைய மூலிகையை வந்து சுண்ணங்கி வெளிச்சத்தில் கூட போடுறதா இருக்கும். சாயா வெளிச்சம்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. சரிங்களா? இருக்கா இல்லையான்னு தெரியல. ரோமா வெளிச்சம்லாம் இருக்குது. கொல்லிமலையெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்திலாம் காணாது இல்லை. இப்போ தான் போய் பார்த்தோம்னா அதில் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம உடம்பு போடும்போது அபூர்வ சக்தி நமக்கு வரும். சரிங்களா? நிறைய ஜோதி பூ இருக்குது, ஜோதி விஷயம் இருக்குது. ஜோதி பூவிலேருந்து நம்ம எடுத்து ரசமணியை கட்டிட்டு நம்ம அதில் பக்கத்தில் வச்சுருக்க ஒளிகளை வந்துட்டு எடுக்கணும். அந்த ரசமணிக்கு ஒரு சக்தி பவர் இருக்கும். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகவே இருக்கும். அதெல்லாம் நம்ம புலம்பலாம். சரிங்களா? அந்தந்த சக்தி உள்ள மூலிகையை நாம் எடுத்து அதனால் வந்து நம்ம உடம்புக்கு அதை நாம் வந்து பயன்படுத்தணும்னா அப்பொழுது அவளோட தன்மையை வந்து நாம் வந்துட்டு எடுத்துக்கக்கூடிய கிரகத்தால் வரக்கூடிய இருக்கக்கூடிய இப்போ ரசமணி வச்சுருக்கோமோ அத்தனை பிளானட்லேயும் வந்து அந்த மெர்க்குரியான இருக்கக்கூடிய தன்மை அத்தனை பிளானட்லேயும் இருக்குது, கிரகத்துலேயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த கிரகத்தால் வர தோஷங்கள் வந்து இந்த ரசமணி இருக்கிறதுனால அந்த தோஷத்தை வந்து கொடுக்கிறோம். இந்த மனிதர்கள் வந்து கிரக தோஷம் இருக்கு அப்படின்னு பொழுது இந்த கிரக தோஷத்தையும் அந்த ரசமணி கொடுக்கணும். ஏன்னா அத்தனை பிளானட்லையும் அந்த மெர்க்குரி வந்து எல்லா பிளானட்டும் அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய மெர்க்குரி இந்த மெர்க்குரியோட சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ரேடியேஷன் நம்ம வந்து பெருமளவு தாக்காத அளவுக்கு இந்த ரசமணி வந்து நம்ம பாதுகாக்கணும். சரிங்களா? நிறைய நாம் வந்து இந்த ரசமணிகளோட ஆராய்ச்சி படி பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளவு அறிவியல் வந்து அடங்கியிருக்கு. இந்த அது உண்மையான ரசமணியாக நாம் வந்து தேர்ந்தெடுத்து பார்த்து கவனித்து தான் அந்த ரசமணியை நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தணும். ரசமணி நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம சித்தர்கள் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அதைப்படி நாம் அதை பயன்படுத்தலாம். சரிங்களா? அது மாதிரி நம்ம ரசமணியை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய, அதாவது ரசமணியை பற்றி தெரிஞ்சவங்க வந்து நிறைய கேள்விகள்லாம் வந்துட்டு அவங்களோட மனதில் இருக்கும். அது அத்தனைக்குமே அந்த ரசமணியை செய்யுமானும் ரசமணி சகல விஷயங்களும் நம்ம அறிவை நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய சூனியத்தை அகற்றினாலுமே நம்ம சக்தி நம்ம ஒரு கிட்ட வந்துடும். அப்போ நமக்கு என்னென்ன எண்ணங்கள் செயல்படுத்தணும்னு எண்ணங்கள் இருக்கோ அதுக்கான சிந்தனை வந்து சரியாக இருந்தால் அந்த சிந்தனைக்கு வந்து நம்மளோட சக்தியை கொண்டு போய் செய்யலாம். அதுக்கு இந்த ரசமணி நமக்கு பெரும் அளவு உதவும். சரிங்களா? இதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஆன்மீக விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் 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 சொல்லுங்க. அத மாதிரி நம்ம நிறைய பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா. இப்போ நான் சொல்லியிருக்கேன்னா மறுபடியும் உங்களுக்காக நான் சொல்றேன். இந்த எந்திரத்தை இப்போ எந்திரம் வந்து நம்ம பயன்படுத்தணும்னா நாம் ஒரு எந்திரம் நம்ம வாங்கிட்டு வரோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு தகடு வந்து வாங்கிட்டு வரும். இந்த காமின் தகடு இல்லை மஞ்சள் வெள்ளை தகடு இதெல்லாம் வாங்கிட்டு வரும்பொழுது நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போது தகடு வாங்கினது நாம எப்படி எழுதணும், இல்லை ஒரு குருவிடத்துல இருந்து நம்ம எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு சாமியார் இடத்துல நம்ம வாங்கி எழுதணும் அப்படின்னு சொல்ல முடியும். கேட்டிங்கன்னா முதலில் நாம் வந்துட்டு
கையினால் எழுதப்பட்ட எந்திரம் தான் நம்ம வாங்கணும். இப்போ கையினால் எழுதப்பட்ட எந்திரம் எப்படி எழுதுவான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திக்கு கட்டு போடுவாங்க, பிறகு உடல் கட்டு போடுவாங்க, பிறகு எந்திரம் நிறைவேற்றி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பூஜை அறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். பூஜை அறையை தேர்ந்தெடுத்துக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பலகை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இலுப்பை பலகையாக இருக்கட்டும், சரிங்களா, மாம்பலகையாக இருக்கட்டும், பலா பலகையாக இருக்கட்டும், இல்ப பலகை, ஏதோ ஒரு பலகையில் வந்து நாம் அந்த எந்திரத்தை மேலே வச்சு அதை பூஜை செய்ய, அந்த நாம் வந்து குரு வணக்கம் சொல்லணும் முதல்ல, சரியா, குரு மந்திரம் சொல்லி அதை ஜெபிச்சு பிறகு திக்கு மந்திரம், உடல்